வர்ற லாபத்தை மற்றவங்க கொடுத்துருங்க. ஒரு இதையோட உங்க வாழ்க்கை முடிய போறது இல்லை. இன்னும் 100 படம் வந்து என்னோட பெண்ணுக்கு முதல் படத்துக்கு சம்பளம் வந்து 14,000 ரூபாய் தான். ஆனா அடுத்த படத்துக்கு சம்பளம் எனக்கு 1 கோடி ரூபாய். அந்த பிரவீன் அவர் பேரு, அவர் எங்க இருக்கான்னு தெரியல பாவம். எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் உள்ள ஒரு பையன். ஆனா என்னன்னா மொத்தத்தையும் நமக்கே வரணும்னு நினைக்கிறார். மொத்த லாபமும் இல்ல மொத்தம் நமக்கே வரணும் நினைக்கும் போது அது இன்னும் அது வந்து ஏற்கனவே எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும் படம் நம்ம பேசி 7 வருஷம் ஆகி கூட அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் வெளியே வராம இருக்கு. ஷாமுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஆக்சுவலா நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதால வந்து நிறைய நிகழ்ச்சிகள் கூப்பிடுறதால எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கேட்பேன். பெரும்பாலும் டைரக்ட் நம்ம யூனியன் இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால நீ முதல்ல யூனியன் மெம்பரா கேட்பேன். 90% இல்லைன்னா அங்கேயே ஃபில்டர் ஆயிடும். அதனால வந்து நீ யூனியன் மெம்பரான்னு, ஆமா சார்னா ஐயோ இப்ப நோ சொல்ல முடியாது. அப்புறம் வந்து சார் அமீர் சாரும் கனி வராங்க, கனி என்ன வராங்க, கனி தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாருன்னு. நான் நிறைய நாளா அமீருக்கும் கனிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் அவரை சந்திக்கணும்னு. சரி இந்த மேடையிலையாவது சந்திப்போம் தான், அதுக்கு வர்றதுக்கு சரி அடுத்து வரலாமே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அடுத்த போர்டு போட்டான், சார் நான் உங்க ஜூனியர் சார் அப்படின்னா. உடனே வந்தே தீரணும் அப்படின்னு. அது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்க்காரன், நம்ம நாட்டை சேர்ந்தவன், நம்ம மொழி பேசும்போது ஒரு வர மாதிரி எனக்கு வந்து இந்த திரைப்பட கல்வி வரும்போது எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு சொந்தம் அவங்க மேல வந்துடும். அதனால அப்படிதான் நான் இந்த இதுக்கு வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு தெரியுது இது என்னோட குடும்பத்தோட நிகழ்ச்சியா தெரியுது. உண்மையா இங்க வந்த பிறகு ஏன் சொல்றேன்னா வந்து பூர்ணேஸ்வரத்துக்கு தேவி வந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா தெரியும். பையன்ல இருந்து குழந்தையில இருந்து தெரியும். வராம இருந்தா மிஸ் பண்ணிருப்பேன். ஒண்ணு நான் வந்து எனக்கு தெரியாது தேவ் நீ வந்து நீ தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது, தேவனே எனக்கு தெரியாது. நான் வந்து உட்காந்து அமீருக்கு சரி இந்த படத்தை பத்தி ஏதாவது பேசணுமே, என்ன பேசலான்னு, என்ன படம் சார், இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிரைம் பேஸ்டு யூஸ்ஃபுல்லா கிளாசிக்கா இருக்குன்னு. சரி அப்புறம் ஹீரோ பேர் என்ன பண்ண, அப்புறம் அது தேவ் அப்படின்னா, அப்புறம் ஹீரோயின் பேர் என்ன பண்ண, அதெல்லாம் நம்ம சைட்ல என்ன நீ இது கணியை கேட்டு அப்படின்னா. உண்மையாக எனக்கு தேவ் பேர் மாத்தம் தெரியாது. நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டா வந்ததால யார் உட்காந்துருக்காங்கன்னு கவனிக்கல. அப்புறமா வந்து கிரி பேசும்போது ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரிங்கிறாங்களே, அப்புறம் சதீஷ் பேசும்போது சார் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ண சொல்லும்போது யார் இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் பூர்ணேஷ். இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கிரி கூப்பிட்டு கேட்டேன், பூர்ணேஷ் தானே இதுன்னு. அந்த வகையில பூர்ணேஷ் ரொம்ப ஆல் த பெஸ்ட். ஏன்னா அவன் மாமா வந்து உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்கள்ல அவர் ஒருத்தர். அவன் மாமா உலகத்துல வந்து ஒருத்தருக்கு தீமையே தெரியாது, செஞ்சா நன்மைதான் செய்வார் அப்படின்னா அது வந்து அந்த மனிதர் வந்து டெல்லி பாபு. மிகச்சிறந்த இயக்குநர்களை, மிகச்சிறந்த படைப்புகள் உருவாக்கி மிகச்சிறந்த தயாரிப்பாளர். காலம் அவர்கிட்ட நம்ம வந்து பிரிச்சா கூட அவர் வந்து அவரோட மெயினான அவரோட ஆம்பிஷன் வந்து பூர்ணேஷன் ஒரு பெரிய ஹீரோ ஆக்கணுங்கிறது தான். நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் மகன் தான் சொல்வார், மாமான்னு சொன்னாரு, எனக்கு தெரியாது. அவரு நான் ரொம்ப நாளா வந்து அவரோட சன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரோட அக்கா பையன் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு, என்னோட பையன் தான் என்கிட்ட நிறைய இது சொல்லுங்க. அதனால வந்து அவர் எங்க இருந்தாலும் பூர்ணேஷ் அவரோட ஆசை உனக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும். அதனால நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, அவருடைய ஆசையாலே இந்த படம் வெற்றி அடையும். இன்னொரு விஷயம் இங்க வந்த பிறகு தெரிஞ்சது, கணேஷ் பேசும்போது சொன்னாரு இல்லையா, ஒரு உணர்வு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அது போய் ரீச் ஆயிடும்னு. அது வந்து ஒரு படம், அந்த படத்துல வந்து கென்னடியை வந்து கில் பண்ணணும். கில் பண்றதுக்கு முன்னாடி என்ன அது வந்து யார் சம்பந்தப்பட்டாங்கன்னு அது இருக்காது. அப்போ வந்து முன்னாடி வந்து FBI ஒரு மீட்டிங் போடுவாங்க, எல்லாரும் வந்து உட்காருவாங்க, ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க, நோ டைலாக், திரும்பி போயிடுவாங்க, எல்லாம் ஏந்து போயிடுவாங்க. அடுத்தது அந்த மர்டர் நடக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு வகையில ஃபீல் பண்ணுவோம், FBIக்கு இதுல ஏதோ ஒரு இருக்கு, கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிடுவோம். இந்த வார்த்தைகளும் இல்லை. அதான் அந்த உணர்வு வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்று சைலன்ஸ் வந்து காமிச்சிடும். அது மாதிரி இந்த மேடையில வந்த பிறகு நான் நிறைய நூற்றுக்கணக்கான இசை விழாக்கள் நான் கலந்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு சில விழாக்கள்ல தான் அந்த யூனிட் அப்படியே மேடையில் உட்காந்துருக்கும். இங்க பார்த்தா அந்த யூனிட் டோட்டலா உட்காந்துருக்காங்க, டைரக்டர்ல இருந்து, ப்ரொடியூசர்ல இருந்து, ஆர்டிஸ்ட்ல இருந்து. அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் லப்பர் பந்துல இருந்து எப்ப ஒரு யூனிட் வந்து தயாரிப்பாளர் முதல் கேமராமேன்ல இருந்து, மியூசிக் டைரக்டர்ல இருந்து, ஹீரோல இருந்து, கடைசியா செகண்ட் லீட்ல இருந்து, பழைய செகண்ட் லீட்ல இருந்து இங்க வந்து உட்காடுறாங்களோ, அப்ப அந்த அது ஒரு எல்லாருமே ஒன்னா டெடிகேட்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால இவங்களோட கூட்டு முயற்சி பிளஸ் ஒற்றுமை, படம் முடியும் போது கூட தயாரிப்பாளர் சிரித்த முகத்தோடு இருக்காருன்னா அந்த படம் வெற்றி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம அவர் சொன்னார் வந்து
ஜித்து பேசுவோம் சொன்னார். சார் நான் அங்க இருந்தேன்னு. அங்க இருக்கும்போது எத்தனை பேரும் நீங்க கலாச்சிருப்பீங்க, எத்தனை படத்தை மேல ஒரு டேக்லைன் போட்டு கீழே உள்ள எழுதிருப்பீங்க இல்லையா? அதுக்குண்டான மெட்டீரியல் கொடுத்துருவல நீ. அப்ப இப்ப எப்படி இருக்கு உனக்கு? பயந்துட்டே இருக்க இல்லையா? இவனுக்கு ஏதாவது எழுதி விட்டுருவாங்களான்னு பயந்துட்டே இருக்க இல்லையா? அது மாதிரி நம்ம பத்திரிகை நண்பர்களா ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நாளைக்கு நீங்களும் இந்த மேடையில வரலாம், நீங்களும் ஒரு நடிகனா இருக்கலாம். அதனால ஃபியூச்சர்ல வரப்போறீங்கன்னு நினைச்சு இப்ப இருக்கிறவங்க நீங்க வந்து பாராட்டி எழுதுனுங்கிறது தான் நான் அவங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள். நிச்சயமா இந்த படம் வந்து என்னோட பிரார்த்தனை, தேவுக்காவது இந்த படம் ஓடணுங்கிறது தான். தேவ் வந்து எங்க குடும்பத்தோட எல்லாரோட மிக இனிமையான நண்பர். அவங்க அப்பா, அவங்க மாமா எப்படி வந்து சின்சியரா இருந்தாரோ, பங்க்சுவலா இருந்தாரோ, அது போல அவர் மறைந்த பிறகு கூட நான் வந்து என்னோட வீட்டுல இருக்காங்க போது அவங்க மாமா எப்படின்னா 5ஆம் தேதியான அந்த 11 மணிக்கு என்னோட ஒரு மெசேஜ் வரும், யுவர் ரெண்ட் ஹஸ் பீன் டெலிவர்ட் டு யுவர். அவர் இறந்த பிறகு கூட அதையே அவங்க ஃபாலோ பண்றாரு. தேவ் வந்து அந்த சின்சியாரிட்டி அவ்வளவு அழகா இருக்கு. மற்றபடி இங்க இருக்கிற நிறைய பார்த்தா யூத்தா இருக்கு. இது என்ன இப்ப யோலோன்னா என்னன்னு புரியல எனக்கு முதல்ல. சரி போலோ கேம் மாதிரி ஒரு யோலோ கேம் எதுவுமே இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சு அப்புறம் தான் வந்து இவர்கிட்ட கேட்கும்போது அமீர்கிட்ட, அண்ணா எனக்கு தெரியல, நீ கனி அதையும் கனிகிட்டே கேளுங்க. அப்பதான் கணேசன் அறியலி ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு. நிச்சயமா வந்து வாழ்க்கை வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நீ அந்த படம் பார்த்தாவே லைஃபே பியூட்டிஃபுல் தான். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிற விஷயம் தான் வாழ்க்கை. அது மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளவு யூத்தா இருக்காங்க, எல்லாருமே வந்து சின்ன சின்ன கேரக்டர். நான் கதை சொல்லும் போது கன்வின்ஸ் பண்றது எல்லாரும் செகண்ட் லீடு தான் சொல்லும். நீ வந்து எல்லாரும் செகண்ட் லீடு தான். ஆனா ஒரு ஃப்ரேம்ல வந்தா கூட நீங்க அந்த ஃப்ரேம்ல நீங்க அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த இதுல வந்து உங்களுக்கு இனம் கண்டுபிடிச்சுவாங்க. இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சின்ன படங்களுக்கு மிக பெரிய விஷயமே இப்ப என்னன்னா தியேட்டர்ஸ்ல கிடைக்கிறது தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமா, இப்ப சிரமமா இருக்கிறது என்னன்னா எல்லா படங்களையுமே வந்து வந்து மொத்த ஸ்கிரீன்ஸ் அவங்களே ஆக்ஷன் வச்சுக்கிறதால வந்து தியேட்டர்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சிருக்காரு, நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சி ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம் ஒரு மேடையில. இப்போ மீட் பண்ணிருக்கோம். அதனால வந்து வேற மாதிரி எனக்கு கோகுல் தெரியும். அவர் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காரு. அவர் வந்து கொட்டை போட்டவன் சொல்ல மாதிரி சினிமாவில் கொட்டை போட்டவன். அவர் வந்து உங்க படத்தை பார்த்து படத்தை சூஸ் பண்ணிருக்கேன்னா நிச்சயமா இந்த படம் நல்லா இருக்கும். நீங்க அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ தான் கொடுத்தாங்க. நிறைய தியேட்டர்ஸ் போட்டாங்க தவிர அந்த தியேட்டர் ஷோ இருக்காதுன்னு கூட எனக்கு தெரியாது. அது எத்தனை மணிக்கு ஷோனா 9 o'clock ஷோ கொடுத்தாங்க. 9 o'clock ஷோ நானே போய் படம் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி வந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க, நான் எழுந்து சொன்னா இல்லையா வந்து காலங்காத்தால 9:30 மணிக்குன்னு. அதனால நான் மிட் நைட் 6 மணிக்கு எழுத வேண்டியது, எழுந்தே போய் படம் பார்க்குது. அப்ப நம்மளே போய் நம்ம படத்தை பார்க்கறதுக்கு 9 மணிக்கு போகிறது கஷ்டமா இருந்தா அது மாதிரி சின்ன படங்களுக்கு 9 மணிக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல வேலையா வந்து ஆடியன்ஸ் இது பண்ணதால அடுத்து வந்து 2 ஷோனாங்க 4 ஷோனாங்க ஏறக்குறைய 1000 ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படங்கள் கொடுக்கும்போது தியேட்டர் நீங்க கோகுல் நீங்க திரையரங்கத்தை எடுக்கும்போது ஒரு ஷோவா இருந்தா கூட அது 6 o'clock அப்படிங்கிற மாதிரி ஷோவா இருந்ததுன்னா 6 o'clock 7 o'clock ஷோவா இருந்ததுன்னா மெயின் ஆடியன்ஸ் அந்த யூத் வர்றதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து இப்ப என்ன பத்திரிகை எழுதினாலும் அது 50% தான். உள்ள வர்றவங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அடுத்த ஷோக்கு அது இன்க்ரீஸ் பண்ணிடுது. அதனால உங்களுடைய ஸ்கிரீனை பார்க்கும்போது உங்களுடைய எவ்வளவு வந்து நீங்க எத்தனை ஷோ கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல தியேட்டர்ஸ்ல நல்ல இதுவா பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் வெளியே வரும்போது இப்ப எல்லாம் எப்படி சிரிச்சாங்களோ அது மாதிரி மக்கள் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு தயாரிப்பாளரும் சிரிப்பாரு, டிஸ்ட்ரிபியூட்டரும் சிரிப்பாரு, நீங்களும் சிரிப்பீங்க. மிகச்சிறந்த, ஏன்னா உங்களோட ஒர்க்கை பத்தி கனி சொல்லிட்டே இருந்தாரு. நீங்க டெக்னிக்கலாவும் ஏன்னா டிஎஃப்டியா இருக்கிறதால உங்களுக்கு டெக்னிக்கல் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியான இயக்குனர்கிட்ட நீங்க வந்து அமீர் மாதிரி ஒரு ஆளுகிட்ட ஒர்க் பண்ணி வெளியே வந்திருக்கீங்கன்னாவே போதும், நீங்க 100 பேர்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரிதான். அமீரோட நண்பரா இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, அமீரோட அசிஸ்டண்டா இருக்கிறது வந்து ஒரு டார்ச்சர். ஏன்னா நானும் அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ண இல்லையா, அது எதுவுமே ரெடி இல்லாம போவாங்க, எல்லாமே அங்க வேணும்னுவாங்க. அடுத்த நாள் எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது, கண்ணை கட்டி காட்டில விட்ட மாதிரி வந்து அங்க வந்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா கேட்டா அப்ப நாங்க பயந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். எப்ப கேட்பாங்கன்னா நீ ஷார்ட்ல இருந்து கட்டி ஒரு ஆட்டுக்கால் எங்க பண்றது, அந்த பயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். அப்ப ப்ரொடியூசர் வருவாரு, யோ இதெல்லாம் எதுக்கே பண்ணீங்கன்னு. அப்ப டைரக்டர் போட்டு விடுவாரு, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. இவர் சொல்வாரு நம்ம எதிர்பார்த்து வச்சிருப்போம், ஆனா வந்து அது கேட்க மாட்டாரு.
ஏதோ ஒண்ணு ஒரு குண்டூசி காணா போயிடும். குண்டூசி இல்லன்னு வச்சுக்க, இவருக்கு சீன் வராது, இல்ல டைலாக் வராது. நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து பெரிய ஆள், அவர் வந்து குண்டூசி இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஏய் குண்டூசி எங்கப்பா, குண்டூசி எடுத்தாங்கன்னா நமக்கு தெரியும் அங்க டைலாக் வரல, இல்ல சீன் வரலன்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. இல்லாத ஒண்ணு கேட்பாரு. அது மாதிரி அமீருக்கு வந்து அங்க காத்தக்கரைக்கு போனாதான் வந்து கட் பண்ணி தோணும். அவர்கிட்ட ஒர்க் பண்றது ஏன்னா நான் பழக்கும்போது தெரிஞ்சுட்டேன், படம் பார்க்கும்போதே தெரியுது வந்து எப்படி எடுத்திருப்பாங்க இந்த படம்னு. ஆனா கூட இந்த அந்த டார்ச்சர்லாம் யாரும் விரும்பி பண்றது இல்ல. அந்த கலைஞனா நீங்க போகும்போது, அங்க போகும்போது படத்துல நடிக்கிறவங்க யாருன்னாலும் இருக்கலாம். ஆனா இயக்குனரோட மெயின் இது என்னன்னா, நான் வந்து ஒரு டைரக்டரா இருந்தா நிச்சயமா அமீர் அப்படிதான் இருந்திருக்கோம். அங்க போகும்போது நாம அந்த கேரக்டரா மாறிடுவோம். அந்த கேரக்டரா மாறும்போது நீ உள்ளுக்குள்ள ஒரு இது நடக்கும், ஒரு வேலை நடக்கும். அந்த வேலை நடக்கும்போது என் கண் முன்னாடி இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு வந்து எனக்கு தோணும். அதெல்லாம் முதல் நாள் தோணி இருக்காது நமக்கு, அப்பதான் தோணும். அப்ப நான் கூட அது மாதிரி கொஞ்சம் கேரக்டர் தான் நான் சொல்லி. பெரும்பாலும் எல்லா டேரக்டரும் அது மாதிரி கேரக்டர் தான் நம்ம வந்து. அதனால வந்து அதை வந்து நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட தான், ஏன்னா அத வந்து தாலி கட்டாத மனைவி யாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். எல்லா வகையான திட்டம் நம்ம வாங்கிக்கினே இருக்கணும், எந்த திட்டம். ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, எந்த திட்டமே காதுல வழி போகும்போது மண்டையில ஏறவேறாது. டைரக்டர் திட்டினா நமக்கு சந்தோஷமா இருக்கும். டைரக்டர் நம்ம கிட்ட பேசாம போனாதான் கவலையா இருக்கும். டைரக்டர் நம்மளுக்கு பனிஷ் பண்ண நினைச்சாருன்னா நம்ம கிட்ட பேச மாட்டாரு, நம்ம அடுத்தவர்கிட்ட பேசுவார். நம்மளை விட்டுட்டு அடுத்தவங்க கூப்பிட்டு ஷார்ட் சொன்னாருன்னா நம்ம அங்க அங்க சரியில்லைன்னு அர்த்தம். நம்மள எவ்வளவு திட்டினாலும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நீங்க திட்டினாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க மிகச்சிறந்த இயக்குனர் ஆவதற்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் உங்க இருக்கு. நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்காரு, நல்ல இயக்குனர் வந்திருக்காரு, சாரி உங்க டீம் வந்திருக்கு, நல்ல மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க. ஜேவியர் வரும்போதே ட்ராக்கோட வந்திருக்கீங்க நீங்க. ஏன்னா படத்தை ஆரம்பிச்சு ட்ராக் வாங்கறதுக்கு இப்போ வந்து 1 வருஷம் ஆகுது. நீங்க படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராக்கோட வந்து கொடுத்துறீங்க. அது மட்டும் சூரஜ் நம்ம அப்பா வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். நீங்க நல்ல சமையல் தந்தீங்க. மிகச்சிறந்த கேமராமேன், மிகச்சிறந்த டீச்சரு. அவரு கூட வந்து டெல்லி பாபு மாதிரி வந்து நல்லசாமி சார் வந்து பல கேமராமேன்கள் இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காருன்னா அது வந்து நல்லசாமி சார் தான். அவரோட மகன் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேமராமேன். அவர் நிச்சயமா அப்பாவோட அதுல வந்து ஒரு 10% இருந்தா கூட போதும், நீங்க வந்து மிகச்சிறந்த கேமராமேன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இருந்த எல்லாருக்குமே எங்களுடைய டீம் இருக்க உங்க எல்லாருக்கும் தேவிகா உட்கப்பட, ஏற்கனவே எங்க சினிமாவுக்கு தேவிகான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அது மாதிரி நீங்க ஒரு தேவிகா மாதிரி மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வரணும். மற்றபடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது மாதிரி படவா கோபிக்கு வந்து கடைசியா வந்து எல்லாரும் வாழ்த்துட்டு போட்டார்ல, என்ன கூப்பிட்டு அடி வாங்குறது ஒன்று இருக்குல்ல, எனக்கு ஒரு நன்றி சொல்லுவான்னு சொல்ல நீ பேசின விஷயத்துல அவர் வந்து வெளியே கொண்டு வந்துரு. ஆனா இன்னைக்கு வந்து அவர் இருக்காரு. அவர் மூலமா இயக்குநர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறேன். அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன். அது வந்து தமிழ் சினிமா இல்ல, இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல். ஆனா எனக்கு தெரியுது வந்து அது ஒரு பெரிய பள்ளம், அதில் போய் இவங்க உழப்பறாங்கன்னு. இவரு ஒரு மனைவி வந்து இல்ல சார் நாங்க விழுந்துதான் ஆகணுங்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரையும் கரை மேல நிக்க வச்சு கடிஞ்சு அவங்கள அந்த இதோட வந்து அனுப்பிச்சு விட்டேன். ஆனா அந்த டைரக்டர் என்னன்னா அது மிகப்பெரிய விஷயம். அந்த பிரவீன் அவர் பேரு, அவர் எங்க இருக்கான்னு தெரியல, பாவம் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் உள்ள ஒரு பையன். ஆனா என்னன்னா மொத்தத்தையும் நமக்கே வரணும்னு நினைக்கிறார். மொத்த லாபமும் இல்ல மொத்தம் நமக்கே வரணும்னு நினைக்கும் போது அது இன்னும் அது வந்து ஏற்கனவே எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும் படம் நம்ம பேசி 7 வருஷம் ஆகி கூட அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் வெளியே வராம இருக்கு. அன்னைக்கு வந்து இவங்களும் உட்காந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய திரைப்படம் உருவாயிருக்கும். ஆனா அந்த படமும் ஓட்டல. இவங்க அதை போய் முழுகி இருந்தாங்கன்னா இன்னைக்கு கோபிங்கிற ஒரு ஆளே இல்லாம போயிருப்பாரு. அது மாதிரிதான் நடந்திருக்கும். அதில் வந்து காப்பாத்தி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சோம். ஆனா அந்த பிரவீன் பாவம் எங்க இருந்தாலும், இங்க நீங்க இந்த மேடையில இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே எங்க இருந்தாலும் பிரவீன் தயவு செய்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தயாரிப்பாளரோட இல்ல நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேரா இருக்கும். வர லாபத்தை மற்றவங்க கொடுத்துருங்க. ஒரு இதையோட உங்க வாழ்க்கை முடிய போறது இல்ல. இன்னும் 100 படம் வந்து என்னோட பெண்ணுக்கு முதல் படத்துக்கு சம்பளம் வந்து 14,000 ரூபாய் தான். ஆனா அடுத்த படத்துக்கு சம்பளம் எனக்கு 1 கோடி ரூபாய். அதனால முதல் படத்துக்கு சம்பளத்துக்கு அழையாதுங்க. முதல் படத்தோட ப்ராஜெக்டோட காஸ்ட் நம்ம சம்பளம். நான் நினைச்சது அப்படிதான், 14,000 ரூபாய் எனக்கு சம்பளம். ஆனா என் படத்தோட பட்ஜெட் வந்து 1 கோடி ரூபாய். அப்போ என் சம்பளமா நான் நினைச்சது வந்து 1,14,000 ரூபாய் என் சம்பளம்.
ஏன்னா என்னை நம்பி என் அப்பா அம்மாவே ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண முடியாத காலகட்டத்துல என்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அதுதான் என் சம்பவம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் நீங்க நினைச்சாதான் அடுத்து 1 கோடி ரூபாய் சம்பளத்தை ரைட் அண்ட் ராயலா வாங்கக்கூடிய, அன்னைக்கு 1 கோடி ரூபாய் இன்னைக்கு நீங்க பல கோடி வாங்கலாம், அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய ரைட் அண்ட் ராயலா வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்க அடைய முடியும். அதனால வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய அறிவுரையா சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இந்த எவ்வளோ நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியடையும் சாம். உன்னுடைய முயற்சிக்கு உங்க யூனிட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்கே வரை வந்து உங்களோட சிறைப்புரையாற்றி எங்களை வாழ்த்தி அப்புறம் அறிவுரை சொல்லி எல்லாத்தையும் இங்க வந்து மிக சிறப்பாக எங்களுக்கு வாழ்த்திய அண்ணன் ஆர் கே சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களுடைய இந்த யோலோ குழுவின் சார்பாக அன்பையும்